நான் செத்துட்டா இந்த குடும்பத்தை யார் பார்க்குறது, இப்படி இது எதிர்மறை தீய எண்ணங்கள் இதெல்லாம் தோன்றிக்கிட்டே இருக்கே, இதுக்கு ஏதாவது ஒரு விமோச்சனம் கிடைக்காதா அப்படின்னு நிறைய பேர் கேட்பார்கள். இப்போ திஷ்டி, கண் திஷ்டி ஏற்பட்டிருக்கிறது என்பது தான் இதன் மூலம் காட்டக்கூடிய ஒரு உணர்ச்சிகள். ஒரு வீட்டில் பெரிய திஷ்டி ஏற்பட்டிருக்கு, இல்லை வரக்கூடாத எவனா ஒருத்தன் வந்துட்டான்னா இந்த மாதிரி வரும். இப்போ அகால மரணம் அடைந்தவர்கள் குடும்பத்தில் 30 நாள் செல்வதற்குள்ளே யாராவது ஒருத்தவங்க வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிருவாங்க. அவங்க வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி இம்சைகள்லாம் ஏற்படும். அது மட்டும் இல்லை, திஷ்டி பரிகாரங்கள் நாம் செய்து கொள்ள வேண்டும். அதுக்கு என்னென்ன மாதிரி வழிபாடுகள் அப்படின்னா, முதல்ல அந்த காலத்தில் எங்கேயாவது பிள்ளைங்க வெளியில் ஒரு நீட்டாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்தால் அன்றைக்கி வாசலில் வச்சு ஆரத்தி எடுத்தல் அப்படின்னு ஒன்று வச்சுருப்பாங்க. வெத்தலையை கிள்ளி போட்டு சுண்ணாம்பை வச்சு குங்குமம் போட்டு ஒரு சூடத்தை பொருத்தி வலது பக்கம் இடது பக்கமாக காட்டி அந்த பொட்டை தலையில் வச்சு அதை கொண்டு போய் ரோட்டில் கொண்டு போய் ஊற்றுவாங்க. இப்படி ஆரத்தி எடுத்தல், அது மூலமாக நமக்கு வரக்கூடிய துன்பங்கள் நீங்கும். அதே போல் சுப நிகழ்வுகளில் மணமக்கள் வீட்டினுள் வருதல், தாயும் குழந்தையும் முதல் முறை வருதல், இந்த மாதிரி நிகழ்வுகளில் எல்லாத்துலேயும் நாம் ஆரத்தி எடுப்போம். அப்போ கற்பூர ஆரத்தி வேறு, இந்த திஷ்டி ஆரத்தி எடுத்தல் வேறு. இதெல்லாம் காலங்காலமாகவே நம்முடைய முன்னோர்கள் கடைபிடிச்சே வந்துக்கிட்டு இருக்காங்க. இது காலம் தொட்டே இருந்து வரக்கூடிய ஒரு பழக்க வழக்கம். எங்களுதில் வழக்கம் இல்லை, உங்களுதில் வழக்கம் இல்லைன்னா சொல்ல முடியாது. அதனால் ஆரத்தி எடுக்கும்போது நாம் பயன்படுத்தக்கூடிய இந்த குங்குமம் கலந்த நீர், அப்புறம் வெற்றிலை மீது எரியக்கூடிய ஒரு கற்பூரம் ஆகியவற்றுக்கு தீய சக்திகளை விரட்டக்கூடிய ஒரு ஆற்றல் உண்டு. ஒரு குழந்தை நல்லா இருந்ததுன்னா அந்த குழந்தையின் மீது அகால மரணம் அடைந்த ஆவிகள் பின்னால் தொத்திக்கிட்டு வரும், அந்த குழந்தைகள்கிட்ட வரும். நிறைய பெண்கள் நிறைய மல்லிகைப்பூ வச்சுக்கிட்டு வெளியே போயிட்டு வரும் பொழுது அந்த தீய சக்திகள் கீழே வரும். ரெண்டாவது, மக்களுக்கு இப்போ தர்மத்தை பற்றி சிந்தனையே இல்லை. அதாவது வெளியில் போகிறாங்க, ஒரு பொருள் திங்கிற பண்டம் பொருள் வாங்கிட்டு வர்றாங்க, அது கீழே விழுகுதுன்னு வச்சுக்கோங்களேன், உடனே எடுத்து வண்டியில் வச்சுக்கிறாங்க. அந்த உணவுப் பொருளுக்கு ஆசைப்பட்டு ஏதோ முச்சந்தியில் ஏதோ ஒரு அகால மரணம் அடைந்ததோ தீய ஆவிகளோ தீய சக்திகளோ அதுகள்லாம் அங்கே சுற்றிக்கிட்டு இருக்கும். அவைகள் என்ன பண்ணும், இந்த பொருள்மையோடு சேர்ந்து நம்ம வீட்டுக்கு வந்துடும். வெளியில் பொறுத்தளவில் இப்போ நல்ல மாமிசம் சாப்பிடக்கூடியவங்க பிரியாணி வாங்கிட்டு வருவாங்க, கறி வாங்கிட்டு வருவாங்க. அந்த காலத்தில் ஒரு கறி கொட்டை, இரும்பு இதெல்லாம் ஒரு பாத்திரத்தில் ஒரு பையில் போட்டு அனுப்பிச்சி விடுவாங்க வாங்க போகும்போது. இப்போ அப்படி கிடையாது. பிரியாணி எது வாங்கிட்டு வந்தாலும் ஜொமேட்டோ அது இதுன்னு வருது. நம்ம மக்களும் வாங்கிட்டு வர்றாங்க. வரும்போதே உதாரணத்திற்கு ஒரு பிரியாணி அரிசி வாங்கிட்டு வராங்க, பொட்டனை கட்டி கொடுக்குறாங்க. வரும்போது சைக்கிள்லேயோ டிவி ஸ்பீட்லேயோ டூவில் வரும், கீழே உழைஞ்சிருது. விழுந்த பொருளை எடுத்து வச்சுக்கிறோம். நிறைய பேர் பூ தலையில் வைக்கிறாங்க, கீழே விழுந்து அதையும் எடுத்துக்கிறாங்க. முந்தியெல்லாம் இந்த மாதிரி நல்ல விஷயம் சொல்கிறதுக்கெல்லாம் ஆள் இருந்தது. கீழே விழுந்த பொருளை எடுக்கக்கூடாது, உணவுப் பொருள் விழுந்த எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ மக்கள் அப்படி இல்லை. இந்த மாதிரி விஷயங்களில் தெரியாமல் யாருக்கும் உணர்த்தாததுனால இந்த மாதிரி துன்பங்கள்லாம் வந்துடுது. அதனால் இப்படி ஆரத்தி எடுத்தல், அதே போல் வெளியே போயிட்டு வந்தால் தலையில் தண்ணீரை தெளித்து கொள்ளணும், அதுவும் ஒரு நல்ல பழக்கம். அதே மாதிரி தான் திருஷ்டிக்கு இந்த வாழை மரம் விசேஷங்களும் போது குலத்தள்ளி பூவோடு இருக்கக்கூடிய வாழை மரத்தை வாசலில் நம்ம கட்டுவாங்க. இதற்கு என்ன காரணம் அப்படின்னா, வாழைக்கு திருஷ்டி தோஷங்களை ஈர்த்து கொள்ளக்கூடிய குணம் இருக்குது அப்படிங்கிறனால. அதுபோல் வீட்டில் வைக்கக்கூடிய பொருட்கள், வீட்டுக்கோ இல்லை ஆஃபீஸுக்கோ வருபவர்களின் பார்வை அவங்க கெட்ட எண்ணத்தோட குரூர சிந்தனைகளோட அவங்கள திசை திருப்பதற்கு பெரிய முகம் பார்க்க கண்ணாடியை வரவேற்பு அறையில் வைக்கணும். அப்படி வச்சாச்சுன்னா, அல்லது வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே கண்ணாடியை பார்த்தாச்சுன்னா தன்னை தானே பார்த்து கொள்வான், தன்னோட குறைகளை சரி செய்துக்குவான். அப்போ வீட்டில் உள்ள பொருள்கள் மீது அந்த பார்வை விழுகாது. அதே போல் மீன் தொட்டி வைத்து அது மூலமாக கருப்பு சிவப்பு நிற மீன்களையும் நாம் வளர்க்கலாம். கண் திஷ்டி கணபதி படத்தையும் நாம் வைக்கலாம். அதே போல் வீட்டுக்கு நுழைஞ்ச உடனே சிட் அவுட்டில் ஒரு பிள்ளையார் சிலையை ஒன்று வச்சு 2 தீபம் ஏற்றலாம், ஒரு பவுலில் தண்ணீர் ஊற்றி வைக்கலாம், வாசனை திரவியங்களை ஏற்றலாம். மங்களகரமான பொருட்களை பார்த்த உடனே
திருஷ்டி உள்ளே வராது. வீட்டில் முன்னால் ஒரு சின்ன ஸ்பீக்கர் வச்சு லலிதா சகஸ்ரநாமம், விஷ்ணு சகஸ்ரநாமம், சுப்ரபாதங்கள், குருவாயூரப்பன் சுப்ரபாதம், இந்த மாதிரி மெல்லிய விஷயங்களை ஓடும் பொழுது வீட்டுக்குள்ளே வரக்கூடியவர்களுக்கு மங்களமான அதிர்வுகள் ஏற்படும் போது தீய சக்திகள் வீட்டுக்குள்ளே வராது. வாசலில் கத்தாழை, சப்பாத்தி கள்ளி, முள் அதிகமுள்ள செடிகள், மஞ்சள் ரோஜா செடி ஆகியவற்றை என்ட்ரன்ஸில் நம்ம வளர்க்கலாம். அதே மாதிரி ஆகாச கருடன் அப்படின்னு ஒரு கிழங்கு இருக்குது. அது காற்று மண்டலத்தில் இருக்கக்கூடிய நீரை பயன்படுத்தி அது வளரும். அது தீய சக்திகளை எல்லாத்தையும் இழுத்து வைத்து கொண்டு செயலிழக்க வைக்கும். அதையும் நம்ம ஆகாச கருடன் கடையும் தமிழ் மருந்து கடையில் கிடைக்கும், சந்தைகளெல்லாம் கிடைக்கும், கிராமத்து சந்தையில் கூட விற்பாங்க. அதுக்கு மஞ்சள், சந்தனம், குங்குமம் வச்சு கருப்பு கம்பளி கயிற்றினால் கட்டி வீட்டின் வாசலில் கூட நாம் தொங்க விடலாம். அப்போ அதே போல் வாரத்துக்கு ஒரு முறை உப்பு குளியல், கல் உப்பு 1 கிலோ வாங்கி தண்ணியில் கலந்து ஒரு முறை கல் உப்பை குளிக்கிற தண்ணியில் கலந்து குளிச்சுட்டு வரும்போது திருஷ்டியால் ஏற்படக்கூடியது போகும், உடல் அசதி போகும், சோம்பல் நீங்கும். குறிப்பாக அவங்கவுங்க பிறந்த கிழமை அல்லது செவ்வாய்க்கிழமையில் இந்த மாதிரி செய்ய இதுவும் நன்மைகளை தரும். எலுமிச்சம்பழத்தை வியாபார தலங்களில் கண்ணாடி டம்ளரில் தண்ணீர்லையும் போட்டு வைக்கலாம். ஒரு பழத்தை 2 அறுத்து குங்குமம் தடவியும் வைக்கலாம். அதே நேரத்தில் மஞ்சள் பொடியை தடவியும் வைக்கலாம். இது ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை தோறும் செஞ்சுட்டு வரும்போது நமக்கு நன்மைகளை தரும். பழத்தை மாற்றும் போது முதல்ல வச்ச பழத்தை எடுத்து கடையை சுற்றி முச்சந்திலையை எரிஞ்சிடணும். அதே போல் கடல் நீர், அதையும் கடல் யாராவது போனாங்கன்னா கொண்டு வந்து வளர்பிறையில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை, சனிக்கிழமை அன்றைக்கி அல்லது ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி கடற்கரையில் இப்போ எடுத்து வந்த நீரை தெளிக்கலாம். அதில் மஞ்சள் பொடியை கலந்து கடை, வீடு, அலுவலகம் ஆகியவற்றில் தெளிக்கிறது கூட ஒரு சிறந்த பரிகாரமாக இருக்கும். அப்புறம் அதே போல் திதிகளில் அமாவாசை, பௌர்ணமி, அஷ்டமி, நவமி போன்ற நாட்களில் காலை மாலை இருவேளையும் சாம்பிராணி கலந்து பொடியோட கருவேலம்பட்ட பொடி, வெண்கடுகுத்தூள் ஆகியவற்றை கலந்து வீடு, கடை இது சம்பந்தமான எல்லா இடங்களிலும் தூப தீபம் போடும் பொழுது வீட்டில் இருக்கிற தீய சக்திகள் எல்லாம் விலகி ஓடுவதை கண்ணால் பார்க்கலாம். இதையெல்லாம் கடைப்பிடிக்கணும். இதிலெல்லாம் வீட்டில் உள்ளவங்கெல்லாம் இதை குறித்து வைத்து கொண்டு செய்யணும். வீட்டை விட்டு வெளியே போகிறோம், வெளியூருக்கு போகிறோமா, பிள்ளையார் தலையை சுற்றி ஒரு தேங்காயை உடைச்சிட்டு போகலாம். பிள்ளையார் கோயிலில் போகும்போது அருகம்புல் 2 கொஞ்சம் எடுத்துகிட்டு போகலாம். எந்த கோயிலுக்கு போனாலும், எந்த வெளியூருக்கு போனாலும் அது மாதிரி கோவிலோடு நம்ம உறவாடி கொள்ளுகிற பொழுது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வாஸ்து குறைபாடுகள் நம்ம பின்னாலே வராது. அநேக குடும்பங்களில் இந்த குறைபாடுகள் இருக்குது. பஞ்சபூதங்கள் சமநிலை இல்லாமல் இருக்குது. லிவிங் பேலன்ஸ் இன் நேச்சர், இயற்கையோடு ஒத்து வாழ்வதற்கு ஏற்றதான் வீடு. இயற்கைக்கு புறம்பாக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய கட்டிடங்கள் பஞ்சபூதத்தில் ஏதோ ஒரு பூதத்தினுடைய தன்மை கூடிடும். அதை சமப்படுத்துறதுக்கு நம்ம கோயில்களுக்கு போய் கற்ப கிரகத்தில் போய் இறைவனை வணங்கிட்டு பிரார்த்தனை வச்சுட்டு கோயில் பிரகாரத்தை சுற்றிட்டு நீங்கள் எங்கே வேணாலும் போனாலும் சக்ஸஸ் ஆகும். பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துக்கு போனாலும் சக்ஸஸ் ஆகும். பரீட்சை, வேலை வாய்ப்பு, டெய்லி வேலைக்கு போகும்போது இது மாதிரி போகலாம். இது மாதிரி நல்ல காரியங்களை நீங்கள் தொடர்ந்து வாழ்க்கையில் கடைப்பிடிக்க வாழ்க்கையில் நிறைய இந்த தீவினைகள் எல்லாம் சேர விடாமல் நாம் தடுத்துடலாம். நேயர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னுடைய தமிழ் சூரி சிவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்காக, உங்கள் பொருட்டு அடியேன் டாக்டர் LK ஜெயசூரிய நாராயண சுவாமிகள். லோகச்சேமம், பகாமியம். வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.